தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள். செய்தியாசிரியர் MD லூசியஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். புர்கா அணிந்து வந்த துப்பாக்கிதாரி தப்பியோட்டம், பரபரப்பு CCTV காட்சி. நேற்றிரவு பதற்றத்தை ஏற்படுத்திய ஜிந்துப்பிட்டிய சம்பவம். பியருக்கு பணம் கேட்டதால் கடை உரிமையாளரை கொடூரமாக தாக்கிய கும்பல். மட்டக்களப்பில் கொடூரம். இரத்த வெள்ளத்தில் போராடிய சிறுமி. தைப்பொங்கல் தினத்தன்று மதுபோதையில் பாலியல் துஷ்பிரயோகம் செய்த நபர் கைது. பனித்துகள்களால் வெள்ளை நிறத்தில் காட்சியளிக்கும் நுவரெலியா. படையெடுக்கும் சுற்றுலா பயணிகள். இம்முறை குறித்தப்பாது. அமெரிக்க ஜனாதிபதிக்கு ஈரான் ஜனாதிபதி பகீர் எச்சரிக்கை. ஈரான் விவகாரம். திடீரென நெதன்யாகுவை தொடர்பு கொண்ட விளாடிமிர் புட்டின். உள்நாட்டு செய்திகள். கொழும்பு ஜிந்துப்பிட்டி பகுதியில் நேற்றிரவு நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் நபர் ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவம் இரு பாதாள உலக குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலின் விளைவு என போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் FW உட்லர் தெரிவித்தார். இதற்கமைய இந்த சம்பவம் தொடர்பில் 3 போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். சம்பவத்தில் 4 வயதுடைய சிறுவனும் 3 வயதுடைய சிறுமியும் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி காயமடைந்ததுடன் அவர்கள் சிகிச்சைக்காக கொழும்பு சீமாட்டி ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இரு பிள்ளைகளின் நிலைமை சீராக உள்ளதாகவும் மருத்துவ குழுவினர் பிள்ளைகளுக்கு தேவையான சிகிச்சைகளை அளித்து வருவதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டார். இத்துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த கொழும்பு 13 பிரதேசத்தைச் சேர்ந்த 44 வயதுடைய நபர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார். ஜிந்துப்பிட்டி 125 வத்தை பகுதியிலேயே இந்த துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றுள்ளதுடன் முச்சக்கர வண்டியில் வந்த குழுவினரே இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக துப்பாக்கிதாரி முஸ்லிம் பெண்கள் அணியும் புர்காவை அணிந்து வந்து துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தப்பிச் செல்லும் CCTV காட்சிகளும் வெளியாகியுள்ளன. இதே நேரம் நவகமுவ கொரத்தொட்ட மெனிகாகார வீதி பகுதியில் கடந்த 1ஆம் திகதி இரவு நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு தொடர்பில் மேலும் பல தகவல்களை கண்டறிய போலீசாருக்கு முடிந்துள்ளது. வீடொன்றிற்குள் இருந்த 3 நபர்களை இலக்கு வைத்தே இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதோடு அதில் ஒருவர் உயிரிழந்ததுடன் ஏனைய இருவரும் படுகாயமடைந்தனர். இந்த துப்பாக்கிச் சூடு தொடர்பில் ஹோமாகம பிராந்திய குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. அதற்கமைய விசாரணை அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் வியகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பேரகஸ் ஆந்திய பகுதியில் இக்குற்றத்தை திட்டமிட்டமை மற்றும் அதற்கு உதவியமை தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் 24 வயதுடைய பொரளை பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என போலீசார் தெரிவிக்கின்றனர். வெளிநாட்டில் உள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி ஒருவரால் இக்குற்றச் செயல் வழிநடத்தப்பட்டுள்ளமை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஹோமாகம பிராந்திய குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. இதேவேளை T56 ரக துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படும் 18 மேகசின்கள் மற்றும் 25 தோட்டாக்களை தம்பசம் வைத்திருந்த இலங்கை ராணுவத்தின் ஓய்வு பெற்ற கேப்டன் ஒருவர் மினுவாங்கொடை மிரிஸ்வத்த பிரதேசத்தில் வைத்து நேற்று கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதே நேரம் மதவாச்சி கடவத்தகம பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் நேற்று இடம்பெற்ற தாக்குதல் ஒன்றில் 2 பிள்ளைகளின் தந்தையொருவர் உயிரிழந்துள்ளார். மூத்த மகன் நடத்திய தாக்குதலினாலேயே இந்த மரணம் சம்பவித்துள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மட்டக்களப்பு புத்தூர் பிரதேசத்தில் உள்ள மதுபான சாலையொன்றின் முகாமையாளரை மது போத்தலால் தாக்கிய சம்பவம் தொடர்பில் ஒருவர்
நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலும் 2 தேடப்பட்டு வருகின்றனர். கடந்த 9ஆம் திகதி இரவு குறித்த மதுபான சாலைக்கு சென்ற 4 கொண்ட குழுவினர் மது அருந்தியுள்ளனர். இதன்போது மதுபானத்திற்கான பணத்தை முகாமையாளர் கேட்டபோது அக்குழுவினர் முகாமையாளரின் அறைக்குள் புகுந்து மது போத்தலால் அவர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். படுகாயமடைந்த முகாமையாளர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தாக்குதல்தாரிகள் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து மட்டக்களப்பு தலைமையக போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்ற நிலையில் தலைமறைவாகியிருந்த சந்தேக நபர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவரை நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தலைமறைவாகியுள்ள ஏனைய சந்தேக நபர்களை தேடி வருவதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர். நாவலப்பிட்டி வெஸ்ட்வோல்ட் தோட்டத்தின் ரிலாகல பிரிவில் பொங்கல் தினமான நேற்று முன்தினம் 7 வயது பாடசாலை மாணவியை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் 35 வயதான நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவியின் வீட்டிற்கு அருகில் வசிப்பவர் என தெரிய வந்துள்ளது. குடிபோதையில் இருந்த சந்தேக நபர் நேற்று முன்தினம் மதியம் பாடசாலை மாணவியை அவரது வீட்டிலிருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவில் அழைத்துச் சென்று பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய நிலையில் சிறுமியை அங்கேயே விட்டு சென்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. சிறுமி வீட்டிலிருந்து காணாமல் போனதை அறிந்ததும் உறவினர்கள் மற்றும் தோட்டத்தில் வசிப்போரினால் தேடப்பட்ட நிலையில் 4 மணித்தியாலங்களின் பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டார். පහමාට විතර අපේ ගෙදර ඉඳලා ගියා. ගිහිල්ලා මේ එළියට ගියා විතරයි. ඊට පස්සේ ළමයා නැහැ. අපි ඔක්කොම හැව්වා. 10 වෙනකම්ම හැව්වා. ඊට පස්සේ අතනට ගියාම ඒගොල්ලෝ තමයි කෑ ගහලා කිව්වේ මේ බබා ඉන්නවා කියලා. ඊට පස්සේ හොස්පිටල් එකට අරන් ගියා. එතකොට මේ මූණේම මේ ලේ තිබුණා. ඇඳුම් භාගයක් තමයි තිබුණා. சிறுமி சந்தேக நபரின் பெயரை வெளிப்படுத்திய பின்னர் அவரது உறவினர்களால் நாவலப்பிட்டி போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. பாடசாலை மாணவியை நாவலப்பிட்டி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதித்தனர். பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக பேராதனை குழந்தைகள் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நாவலப்பிட்டி நீதவான் நீதிமன்றில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். நாவலப்பிட்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சிறுமியை மீட்ட போது சிறுமி ரத்த வெள்ளத்தில் காணப்பட்டதாக தந்தை கண்ணீர் மல்க தெரிவித்தார். අපි 5 දෙනෙක් වගේ එපෙත් ඉඳලා ඔයවන ආවා. එද්දී මම එතන ඉඳලා සද්ද දාගෙනම ආවා බබා කියලා සද්ද දාගෙනම හෙද්දී බබා හිටියේ නැහැ. මෙතන ලං ආපු ගම්ම පොඩි සද්දයක් ඇහුණා. මම ඉංගර්කයෙන් කියලා සද්දයක් ඇහුණා. ඒ කියන්නේ මම මෙතන ඉන්නේ කියලා ඊට පස්සේ මායි මෙයයි දුවගෙන ආද්දී තව පිටිපස්සේ 3 දෙනෙක් දුවන ආවා. ළඟට එනකොට සද්ද නැහැ. ඊට පස්සේ ආයෙත් අපි ඔයලා බැලුවා. ආයෙ මම කතා කරා බබා කියලා සද්ද නැහැ. ආයෙ කිව්වා මම ඉංගර්කය කියලා කිව්වා. ඊට පස්සේ මම කිව්වා රමේෂ් මම යන්න උඹ වෙන්න එපා. උඹ පොඩි ඉස්සරහට ගිහලා බලන්න මොකද වෙන්නේ කියලා මම පොඩි හත්තක් අරගෙන ළඟට යද්දී අතන වාඩි වෙලා හිටියා. වාඩි වෙලා ඉද්දී මේම එක පැත්තට ආන්සිලා මේම හිටියේ. ඊට පස්සේ මම කිව්වා බබායි මොකද එව්වේ මොකද මේ අයියෝ ඔය මේම මෙතනට ආවේ කියලා අහද්දි මට කිව්වා මාව මේ තංගස් අයියා තමයි මේට ගෙනාවේ කියලා. ඊට පස්සේ මම එකපාරට බබා මේම වඩා ගත්ත ගම්ම සම්පූර්ණ ලේ බබාගේ සම්පූර්ණ ලේ තිබ්බේ. ඊට පස්සේ මම ඒ වෙලාවෙම මෙයාට බාර දුන්නා. මෙයා තමයි අරගෙන ගියේ බබා පොඩි දුරට. ඊයේත් මේම කරලා තුන්නාසේ මේ අර මේ කසුපු වෙනදා අනිත් එක සම්පූර්ණම කසුපු එක නතර කරන්න ඕනේ. මේ කසුපු තමයි පළවෙනි වார்த்தාවට මේ දූෂණය කරන්න මේවා කරන්නේ. බීපුවම එයාලට මොනවද වෙන්නේ කියලා දන්න හොන්ටටම බොනවා අඩු ගාන්ටම බොනවා කසුපු ගෙනලා ඊළඟ දූෂණය කරනවා. දූෂණය කරන කියන්නේ පොඩි කෙල්ලෝ නෑ ලොකු ගෑනු වුණත් උලා බය වෙන්නේ නෑ කරන්න. ඒකට හරි තීරණයක් අපිට කරන්න ඕනේ. හරි තීරණයක් දෙන්න ඕනේ. ඒක කොටිම නැති කරලා දාන්න ඕනේ. ඒක තමයි අපි බලාපොරොත්තු වෙන්නේ. இலங்கையின் லிட்டில் இங்கிலாந்து என்று அழைக்கப்படும் நுவரெலியாவில் இன்று சில இடங்களில் அதிகாலை வேளையில் துகள் பனிப்பொழிவுடன் கூடிய கடும் குளிரான காலநிலை காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். பல்வேறு இடங்களில் புல்வெளிகள் பனித்துகள்கள் படிந்து படர்ந்து காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நுவரெலியாவில் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதத்தில் பனிப்பொழிவு காணப்படும் நிலையில் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் நுவரெலியா நகரிலுள்ள பூங்கா தேயிலை தோட்டங்களில் பனி பொழிந்து காணப்படுகின்றன. இதனால் தாவரவியல்
பூங்கா, புல்வெளிகள், கிரகரி வாவி கரையோரம், பூந்தோட்டங்கள், தேயிலை மரங்கள், அலங்கார மரங்கள், மரக்கறி தோட்டங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் படர்ந்த பனித்துகள்கள் படர்ந்து காணப்படுகின்றன. இதனால் சுற்றுச்சூழல் முழுவதும் இரு கண்களையும் வசீகரப்படுத்தும் அளவில் வெள்ளை நிறத்தில் காண முடிந்தது. அங்கு நிலவும் மாறுபட்ட காலநிலை சுற்றுலா பயணிகளை அதிகம் கவர்ந்துள்ளதால் அவர்களின் எண்ணிக்கையிலும் அதிகரிப்பு காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் பனிப்பொழிவால் தேயிலை, மரக்கறி மற்றும் மலர் உற்பத்திகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இதில் தேயிலை தோட்டங்களில் செடிகள் கருக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதேவேளை காலை முதல் மாலை வரை கடும் உஷ்ணமான காலநிலையுடன் வெயிலும், மாலை முதல் மறுநாள் அதிகாலை வரை வழக்கத்திற்கு மாறாக கடும் குளிரும் நிலவி வருகிறது. மேலும் இப்பிரதேசத்தில் கடும் குளிர் 9.8 டிகிரி செல்சியஸுக்கு கீழே உள்ளதால் துகள் உறைபனி ஏற்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. வெளிநாட்டு செய்திகள். 2024ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட தாக்குதலில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் காது பகுதியில் துப்பாக்கியின் தோட்டா உரசி சென்ற புகைப்படத்தை பகிர்ந்து இந்த முறை குறி தப்பாது என ஈரான் ஜனாதிபதி பதிவிட்டுள்ளமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானில் பொருளாதார வீழ்ச்சி மற்றும் பணவீக்கம் காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலை பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. அதை எதிர்த்து ஈரான் மக்கள் கடந்த சில நாட்களாகவே வீதிகளில் இறங்கி போராட ஆரம்பித்து விட்டனர். போராட்டத்தை ஒடுக்குவதற்காக ஈரான் பாதுகாப்பு படையினர் களத்தில் இறங்கியுள்ளனர். இதன்போது போராட்டக்காரர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே மோதல் எழுந்தது. இந்த கலவரத்தில் இதுவரை 2000க்கும் மேற்பட்டோர் இறந்ததாக கூறப்படுகிறது. ஒரு பக்கம் ஈரானில் போராடும் மக்களுக்கு ஆதரவாக அமெரிக்கா களம் இறங்கியிருக்கிறது. ஈரானில் அதிகார அமைப்புகளை கைப்பற்றுங்கள், உங்களை தாக்குபவர்கள் பெயர்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கான உதவி வந்து கொண்டே இருக்கிறது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஒரு பக்கம் ஈரானில் அமெரிக்க படைகளும் குவிக்கப்பட்டுள்ளன. எனவே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே போர் மூளுமா என்ற அச்சம் உலக நாடுகளிடையே ஏற்பட்டுள்ளது. இந்நிலையிலேயே 2024ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட தாக்குதலில் ட்ரம்பின் காது பகுதியில் துப்பாக்கி தோட்டா உரசி சென்ற புகைப்படத்தை பகிர்ந்து இந்த முறை குறி தப்பாது என ஈரான் ஜனாதிபதி பதிவிட்டிருக்கின்றார். போராட்டக்காரர்கள் மீது ஈரான் அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு எதிராக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல் தொனியில் பேசி வரும் நிலையில் பதிலுக்கு ஈரானும் பதிலடி கொடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு செய்திகள். மத்திய கிழக்கிலும் ஈரானிலும் நிலவி வரும் அரசியல் சூழல் குறித்து இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவுடன் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளார். ஈரானில் பணவீக்கம் அதிகரித்ததன் எதிரொலியாக கடந்த ஆண்டு டிசம்பரிலிருந்து மக்கள் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். போராட்டம் நாளுக்கு நாள் வலுத்துக் கொண்டே வரும் சூழலில் கிட்டத்தட்ட 2000க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஈரான் மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அமெரிக்கா செய்யும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். இந்நிலையில் புட்டின் நெதன்யாகுவுடன் தொலைபேசி வழியே முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மத்திய கிழக்கு மற்றும் ஈரான் நாட்டில் நிலவும் நெருக்கடியான சூழல் குறித்து அவர்கள் கலந்துரையாடியதாக குறிப்பிடப்படுகிறது. இது குறித்து அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த அறிக்கையில் ஈரான் விவகாரம் தொடர்பாக நெதன்யாகுவுடன் புட்டின் ஆலோசனை நடத்தினார். பிராந்தியத்தில் காணப்படும் ஸ்திரமற்ற நிலைமை மற்றும் அதற்கான தீர்வு பற்றி இருவரும் விவாதித்தனர். அரசியல் மற்றும் ராஜதந்திர நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவது குறித்து நெதன்யாகுவுடன் புட்டின் கலந்துரையாடினார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.